ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் சோஷியல் மீடியாவில் கடந்த 24 மணி நேரமாக ட்ரெண்டிங்கில் ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த வார்த்தை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் கூட என்ன நினச்சேன், நடிகர் அஜித் குமாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல், ஏதோ சில அரசியல் கட்சிகளை அவரை வந்து தூண்டியிருக்காங்க, ஏதோ ஆவேசப்படுத்திருக்காங்க. ஒரு ரசிகராக வந்து எனக்கு வந்து கொந்தளிச்சுது. அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இது வேறு அஜித் குமார், இது வேறு பஞ்சாயத்து, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. டிவிகே மேடையில் கூட ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பெரிய அளவில் கொந்தளிச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்கள் வந்து ஜெய்பீம் படத்தில் மட்டும் பார்த்து மனம் ஒரு மாதிரி நொந்து போனேன் அப்படின்னு சிஎம் சொன்னார். வெறும் வந்து சினிமாவில் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். இன்னொரு பக்கம் பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தார், இது வந்து ஒரு திட்டமிட்ட இது ஒரு செயலாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒரு குடும்பத்தை, அந்த பையனை, இளைஞரை வேணும்னே வந்து டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காகவே சில வேலை வந்து உள்குத்துலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பல பக்கம் அரசியல் விமர்சனங்கள், பொது விமர்சனங்களும் கூட. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் 24 இந்த கஸ்டோடியல் டெத்ஸ், அதாவது இந்த சிறை இந்த மரணங்கள் அப்படிங்கிறது இந்த விசாரணையில் எடுத்து கொண்டு போயிட்டு ஒருத்தரை அடித்து சித்திரவதை பண்ணுது. நம்ம இந்த சாத்தான்குளம் விவகாரம்லாம் பார்த்துருப்போம். சரி, என்ன தாண்டா இது பிரச்சனை, யாரா இந்த அஜித் குமார் அப்படின்னு வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போனோம் அப்படின்னா, ஒரு 27 வயது இளைஞர் எங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பத்ரகாளியம்மன் கோவிலில் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மாதிரி கூட இல்லை, ஒரு சாதாரண ஒரு வேலை வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்கிற அந்த பக்தர்களை வந்து ரிசீவ் பண்ணுறது, அங்கங்கே சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது கோவில் நிர்வாகம் சார்பாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. இது மாதிரி வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறவரை திடீர்னு அங்கே வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி, அவங்களோட காரை வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் அதை பார்க் பண்ணிவிட்டு வரேன், அவங்க ஃபேமிலிக்கு வந்து அங்கே வயசானவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாற்றுத்திறனாளிக்கான அந்த சேரெல்லாம் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாரு. அந்த காரை வந்து நானே பார்க் பண்ணிட்டு வரேன் போயிருக்கிறாரு. அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதும் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரில் என்ன மேட்ருனா, ஒரு 9,000 நகை வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த டாக்டர் ஃபேமிலி, இந்த டாக்டர் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து என்னென்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, காரில் வந்து 9,000 நகை இருந்தது, லாஸ்ட்டாக இவர் தான் வந்து பார்க் பண்ணார், அதனால் வந்து இவர் மேலே தான் டவுட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் பார்த்தோம்னா அஜித் குமார்ன்றவர் வேறு யாரோ தான் இதை வந்து மூவ் பண்ணாங்க, நான் வந்து ஜஸ்ட்டு இது போனேன், கார் சாவியாக வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில கருத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் அந்த பணத்தை, அந்த நகையை 9,000 வந்து எடுத்துக்கிட்டு கூட இருக்கட்டுமே. ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு ஹியூமன்ஸ்க்கு ஒரு தாட் இருக்கல. ஒரு காரில் வந்து போகிறோம், பார்க்குறோம், திடீர்னு 9,000 நகை இருந்தாங்கன்னா ஒரு மைண்ட் சம்டைம்ஸ் வந்து மாறுற, அந்த சிச்சுவேஷனில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் எடுத்து கூட இருக்கலாம், ஒரு வேளை எடுத்திருந்தாலும் எங்கன்னா மறைச்சி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு திருடனே கூட வச்சுருக்கோங்களேன். ஆனால் போலீஸ் விசாரணைக்குன்னு அழைத்துட்டு போயிட்டு அவருடைய உயிரை வந்து இப்போ போச்சு, இப்போ போன உயிரை வந்து தர முடியுமா? ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, தலைமைச் செயலகத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அந்த டாக்டருக்கு வந்து தெரிஞ்சவங்க, அந்த ஃபேமிலிக்கு, அவங்க மூலயமா அழுத்தம் கொடுத்து தான் இவரை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி, இவர் வந்து போலீஸ் அடிச்சடியில் ஒரு கட்டத்தில் வந்து ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் போய் தேடி பார்த்தா இன்னும் டென்ஷனான போலீஸை சும்மா தான் ஒத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அடி வந்து தாங்க முடியாமல் ஒத்துக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து இல்லை, போலீஸ் இன்னும் டென்ஷனே செம்மடி அடிச்சிருக்காங்க. அடித்த அடியில் தண்ணி கூட கொடுக்காம அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகி மயக்கம் போட்டு விழுந்து ஃபிக்ஸ் வர அளவுக்கு கிட்டத்தட்ட ஜெய்பீம் படத்தையும் கர்ணன் படத்தில் வந்த சில காட்சிகளும், வேட்டையன் படத்தில் வர சில காட்சிகளும், வெற்றிமாறனுடைய விசாரணை படம், இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சொல்லலாம் உடனே ஸ்டாலின் நீங்கள் பதவி விலகுங்க, இந்த திமுக ஆட்சி, இது திமுக இல்லை, திமுக அதிமுக யார் வந்தாலும் இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, இவ்வளோ கட்சிகள் இருந்தும் தொடர்ந்து இது மாதிரி விஷயத்தில் இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்னு வரும்போது யார் பாதிக்கப்படுறானா, இது மாதிரி ஒரு கேஸ் எல்லாமே வந்து திருடு எல்லா விஷயமும் நடக்குது. ஆனால் இதில் வந்து பெரும்பான்மையாக ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ஒரு 100 கேஸில் இந்த கஸ்டோடியல் டெத்தில் இறந்து போகிறாங்கன்னா மெஜாரிட்டியாக பாதிக்கப்படுறது யார்? இதில் இறந்து போகிறவங்க பார்த்தோம்னா அடித்தட்டு மக்கள் தான், இந்த அடித்தட்டு வர்க்கம் தான். இந்த மேல் வர்க்கத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கேஸ்ட் ரிலேட்டடாக வந்து சொல்ல, இங்கே மேல் வர்க்கம் அப்படிங்கிறது ஒரு எலைட் குரூப்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பணம் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தொடர்ந்து அவன் வந்து எடுத்திருப்பானா எடுத்துருக்க மாட்டானா, எனக்கு அவன் உயிரெலாம் வந்து முக்கியம் கிடையாது, எனக்கு என் 9,000 நகை தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி இதை வந்து பண்ணி ஒரு இப்படி ஒரு சம்பவமாக இப்போ போன உயிரை தர முடியுமா? இப்போ அவர் தான் திருடனாலும் ஜெயிலில் வந்து தூக்கி போட்டு நீ வந்து வெளியே வந்து சம்பாரிச்சு கொடு, இல்லை ஒரு ஜெயிலேருந்தே சம்பாரிச்சு கொடுன்னா கூட, இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்து கூட, இல்லை உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டை எடுப்பேன் அப்படின்னா வந்து சொல்லியிருந்து அது மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருந்தா கூட அந்த 9,000 நகரையை அவர் வந்து ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் கூட வந்து சம்பாரிச்சு கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ இந்த போன உயிரை வந்து திருப்பி தர முடியுமா? இந்த எலைட் குரூப்ஸால் தர முடியாது. இது தொடர்ந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஒரு இதுனா இதில் பாதிக்கப்படுறது ஒரு சாமானிய ஒரு அடித்தட்டு, இதை கேட்குறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து
ஒரு குரூப்பை போட்டு ஒரு பெரிய ஒரு எலைட் குரூப்பை வந்து போட்டு அடித்து ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு. இது சினிமா மட்டும் இல்லை, ரியல்லையும் இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஓகே, இதில் வந்து 6 காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவருடைய ஃபேமிலிக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வழங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை சாதாரணமாக வந்து கடந்து போகாமல், இப்போ ரீசெண்டாலாம் வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் கடவுளே அஜித்தே, அஜித்தே கடவுளே, உயிரே அஜித்தே, ரத்தமே அஜித்தேன்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் அந்த மனுஷன் நடிகர் அஜித், என்னை இப்படி கூப்பிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்டே போயிட்டு ரேசிங்கில் துபாயில் போயிட்டு அவர் காதில் வந்து கத்திட்டு வந்தாங்க. அதனால் எந்த விஷயத்தெல்லாம் சீரியஸாக நம்ம ட்ரெண்ட் பண்ணுமோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம விட்டுறோம். ஆனால் ஒரு சீரியஸான மேட்டரை வந்து நம்ம லூஸாக விட்டுறோம். ஆனால் லூஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப வந்து சீரியஸாக இது பண்ணுறோம். இப்போ ரஜினி சார் கூட பார்த்தோம்னா அவருடைய படங்களில் எவ்வளோ படங்களை தான தர்மம் எல்லாம் பண்ணுவார். அப்போல்லாம் பார்த்து தலைவா அப்படின்னு கைத்தட்டி ஃபயர் விட்டோம். ஆனால் அந்த மனுஷன் தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சூடு அந்த இஷ்யூவில் ஏதோ ஒரு விஷயத்த போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது அவரை விட்டு கொஞ்சம் பேர் விலகி போனது ஒரு கூட்டம். ஸோ இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மாறே ஆகணும். நம்ம சீரியஸாக இந்த விஷயத்தை, இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இந்த விஷயத்தை இன்னும் சீரியஸாக நிறைய வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் நிறைய அழுத்தங்கள் வந்து தரணும். இதை வந்து சாதாரணமாக ஒரு விஷயமாக வந்து கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த எலைட்ஸ் குரூப் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம வந்து கடந்து போகக்கூடாது. அவனே ஒரு திருட்டுப்பேன், அவனுக்கு எதுக்கு நான் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு போகிறோம், இப்படிலாம் வந்து நம்ம சாதாரணமாக கொண்டு போக முடியாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஒரு அழுத்தம் கொடுத்து இது வந்து ஒரு சம்மந்தப்பட்ட மேலே அதில் அந்த ஒரு இளைஞரை அடித்து யாரெல்லாம் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்களோ அவருடைய மரணத்துக்கு அவங்க மேலெலாம் ஒரு நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். ஸோ இது வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து கொண்டு போகணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெக்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.